எது பண்ணாலும் பக்தி வரமாட்டேதுங்க எனக்கு. கோயிலுக்கு போய் நிக்கிறேன். எனக்கு கருங்கல்லு தான் தெரியுது. கருங்கல்ல உள்ளுக்கு அம்மாவோ, ஐயாவோ, பகவானோ எனக்கு யாரும் தெரிய மாட்றாங்க. சுத்தி இருக்கிற விஷயம் தான் இருக்குது. பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி சத்தம் கேட்குது எனக்கு. பிரசாதம் மண்டபத்துல சாப்பாடு போடுறாங்க. சில பேர் ஃபோன பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியுது. ஓகே. ஆனா, பகவான எனக்கு தெரிய மாட்டுதே. கல்லு தான் தெரியுது எனக்கு. அது வந்து எப்படி அது உயர்த்தலாம்? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பக்தி. பக்தி குறைவா இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையில எல்லா விஷயங்க மாரி பெயர்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் அந்த பெயர்ச்சிய நம்ம செய்யணும். ஓகே. நான் சில டிப்ஸ் நான் தரேன் உங்களுக்கு. நேரா உடனே முன்னுக்கு பகவான் முன்னுக்கு முன்னிட்டு பக்தி பரவசமாயி கண்ணெல்லாம் கலங்கி அந்த மாரி வர எதிர்பார்த்துறாதீங்க. சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்காது. அப்ப இல்லாதவங்களுக்கு எப்படி அந்த பக்தி பரவசத்த நம்ப கொண்டு போறதுன்னா, சின்னதா ஆரம்பிங்க. முன்ன சொன்ன மாரி பயிற்சி. ஓகே. மந்திரங்கள் ஆரம்பிங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு என்க்ஸைட்டி இருக்கு. மனக்குழப்பங்கள், ஒரு மாரி பயம் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு படபடப்பு. சரி யூனிவர்சிட்டில மொத நாள் நீங்க அந்த மாரி ஒரு பிரச்சனையா இருக்கும். இல்ல இன்டர்வியூக்கு போறீங்க. இல்ல யாரோ மீட் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு படபடப்பு, ஏதோ ஒரு மனசுல ஒரு பயம். இருக்கா இல்லையா? அப்ப அந்த நேரத்துல வந்து ட்ரை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சிவனின் பஞ்சாட்சரம் இருக்குல்ல. நம சிவாய என்று 5 சொற்கள் ரைட்? பஞ்சாட்சரம். அது வந்து என்க்ஸைட்டிய எடுத்துரும். கன்ஃபார்மா எடுத்துரும். எனக்கு தெரியும். ஏன்னா நான் செஞ்சிருக்கேன். அது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு அதே என்க்ஸைட்டி வரும்போது, இந்த நம சிவாய வந்து 108 தடவ சொல்லுங்க. அது சொல்லும்போது வந்து, ஓ! இத சொன்னோனே எனக்கு என்க்ஸைட்டி போயிரும்னு நெனைக்காதீங்க. அது தவறு. அதுல பக்தி வரவே வராது. ஏன்னா எதிர்பலன் பார்க்குறீங்க. எந்த எதிர்பலன் பார்க்காம செய்யணும். கர்மண்யேவாதி கரிஷ்யே மா பலேஷு கலச்ச சாப்டர் 2 வெர்ஸ் 47 பகவத்கீதா. எந்த எதிர்பலன பார்க்காம செய்றது தான் நம்மளுக்கு பலன் வந்து சேரும். பலனை எதிர்பார்க்காதீங்க. ஆனா அது வந்து சேரும். ஓகே. ஸோ இது ஒரு சயன்ஸ் ப்ராஜெக்ட் மாரி டெஸ்ட் பண்றீங்க நீங்க. ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மாரி நீங்க டெஸ்ட் பண்றீங்க. ஓகே. நான் அத செய்றேன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த பயம் போயிரும். இதுல என்ன ஆகுதுன்னா, உங்களோட முதல் படி, அந்த பக்தியின் முதல் படி மேல கால் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பெருகும். ஆஹா! இது என்னமோ வேலை செய்யுது தான். ஓகே. லெட்ஸ் சே உங்களுக்கு இது பணம் பிரச்சனையா இருக்கும். சரி மகாலட்சுமியின் அஷ்டகம் 8 வெர்சஸ் இருக்கு அஷ்டகம். அது அஷ்டகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமஸ்துதே மகாமாயி ஸ்ரீபிஜே சுரபூஜிதே சங்க சக்கர கடாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதேன்னு வரும். முதல் முதல் அ அ வெர்ஸ். இந்த மாரி 8 வெர்ஸ் இருக்கு. சரி அத சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தா எப்படினாலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அது மறுபடியும் 2வது படியில கால வைப்பீங்க. இந்த மாரி சின்ன சின்னதா செஞ்சுக்கிட்டே போங்க. ஒரு மாரி டெஸ்ட் மாரி பண்றீங்க. என்னடா கடவுள் டெஸ்ட் பண்றோம் அப்படி கிடையாது. பயிற்சி, பயிற்சி இது. நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பக்தி வந்து சேரும். சரியா?